வணக்க மக்களே, எலுமிச்சை ஜூஸும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும். எலுமிச்சை ஜூஸை நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் அப்படின்னு தாராளமாக குடிக்கலாம். இதில் ஆரோக்கியமான நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் எலுமிச்சை ஜூஸில் இருக்குது. லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள் சிறந்த மூலமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய ஆரோக்கியம், நரம்பு செயல்பாடு மற்றும் உடலுடைய ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கூட பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகளை இந்த எலுமிச்சை ஜூஸு கொண்டு இருக்குது. அதனால தான் லெமன் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான வாய்ப்புகளையே குறைக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு அப்படின்றத பல ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. ஸோ நீங்க தினமும் ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் குடிக்கும் போது என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலுமிச்சை ஜூஸ் அலர்ச்சியை எதிர்த்து போராடுகிறதுங்க மக்களே. குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் இருமல் போன்ற அலர்ச்சியை எலுமிச்சை ஜூஸ் எதிர்த்து போராடுகிறது. அது மட்டும் இல்ல, காலரா மற்றும் ஈகோலை போன்ற நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடவும் உதவிகரமாக இருக்கு. காலரா உணவு மூலம் பரவுவதால லெமன் ஜூஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய பரவலை தடுக்க உதவிகரமாக இருக்கு. இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது இதய தமனிகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. தமனி போன்ற ரத்த குழாய்களில் கொழுப்பு அடைபடுவதை தடுத்து இதய ஆரோக்கியத்தை எலுமிச்சை ஜூஸ் மேம்படுத்துகிறது. ரத்த அழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய பிளட் பிரஷர் பிபியை கூட வந்து கண்ட்ரோல் பண்ணுது, குறைக்குது. எனவே உங்களுடைய நல்ல ஆரோக்கியத்திற்கு, இதய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தினசரி லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸோட லெமனுடைய தோல் மற்றும் லெமன் ஆயில் போன்றவற்றை கூட நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கலாம். லெமன் ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் சிறப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் தேனோட ஒரு கிளாஸ் இந்த லெமன் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது தேவையான ஆற்றலை உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, மெட்டபாலிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் புத்துணர்ச்சியோடு நீங்கள் தொடங்குவீங்க. புற்றுநோய் எதிர்த்து போராடுகிறது எலுமிச்சை ஜூஸ் மக்களே. லெமன் ஜூஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால இது புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஹெஸ்பெரிடின் மற்றும் டி லிமோனின் போன்ற சேர்மங்கள் புற்றுநோயை எதிர்த்து போராடுகிறது. இந்த சத்துக்கள் எலுமிச்சை ஜூஸில் இருக்கு. எனவே புற்றுநோயுடைய அபாயத்தை குறைக்க நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் உங்களுடைய உணவில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கலாம். ஸோ நீங்கள் எலுமிச்சையும் அப்படியும் பயன்படுத்தலாம். பளபளப்பான சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் மக்களே. லெமன் ஜூஸை நீங்கள் முகத்தில் தேய்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சருமம் பளபளப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முகத்திற்கு நீங்கள் லெமன் ஆயிலை பயன்படுத்தணும். ஸோ இது சருமத்தை மீள்தன்மை உடையதாக வைக்கிறதுக்கும் இளமையாக வைக்கிறதுக்கும், ஸோ எப்போதுமே எங்கே உங்களுடைய ஃபேஸை வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய கூந்தல் ஆரோக்கியத்திற்கு லெமன் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து பூசி வருவது கூந்தலை பளபளப்பாக வைக்கிறதுக்கும் தொற்று இல்லாமல் வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மூட்டு அலர்ச்சியை போக்குகிறது எலுமிச்சை ஜூஸ் மக்களே. யூரிக் அமிலம் மூட்டுகளில் சேர்வது எலும்பு வலி மற்றும் அசௌகரியத்துக்கு வழிவகுக்கும். லெமன்ல இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் யூரிக் அமிலம் குறைவதை உறுதி செய்யும். ஸோ நீங்கள் லெமன் ஜூஸை அப்படியே நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கும் போதோ இல்லை லெமனை நீங்கள் பயன்படுத்தும் போதோ யூரிக் அமிலம் குறைவதை அந்த லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் உறுதி செஞ்சிடும். இதனால மூட்டுகளில் ஏற்படக்கூடிய கீழ்வாதம் மற்றும் வீக்கம் குறைகிறது மக்களே. பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்களுடைய பற்களை பராமரிக்க எலுமிச்சம்பழத்தை நீங்க பயன்படுத்தி வரலாம். இதிலிருந்து உங்களுக்கு விடுபட உதவிகரமாக இருக்கு. புகைப்பிடித்தலால பற்களில் ஏற்படக்கூடிய நிக்கோட்டின் கரையை நீக்கிறதுக்கு லெமன் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். லெமன் ஜூஸ் கொண்டு நீங்க ஈறுகளை மசாஜ் செய்யும் போது உங்களுடைய ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு அந்த லெமன் ஜூஸ் நிறுத்திடும். மேலும் இது பல்வேறு ஈறு நோய்கள் இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்நாற்றத்தையும் போக்கும். அந்த பல்வேறு ஈறு நோய்களால உங்களுக்கு ஏதாவது துர்நாற்றம் வந்ததுன்னா அதையும் நீக்கிடும். அந்த நோய்களையும் உங்களுக்கு குணப்படுத்தும். உடல் எடை இழப்பு, உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் உடலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறைக்கணும்னு நினைக்கும் போது இந்த லெமன் ஜூஸை எடுத்துக்கலாம். சிட்ரிக் அமிலம் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே லெமன் ஜூஸ் உங்களுடைய உடல் எடையை வெகுவாக குறைக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கும். உங்களுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுடைய உடல் எடையும் நீங்க அந்த டைம்ல ஈஸியாக குறைச்சிக்கலாம். அதனால தான் நீங்க காலை எழுந்ததுக்கு அப்புறம் வெறும் வயிற்றுல வெந்நீர்ல எலுமிச்சை ஜூஸ் வந்து கலந்து நீங்க குடிக்கணும். ஸோ அப்படிதான் குடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு உணவு நிபுணர்களும் மருத்துவர்களுமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சம்பந்தமாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நீங்க பரிந்துரைச்சு நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ அதுதான் உண்மை. நீரிழிவு மற்றும் பக்கவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணுது இந்த எலுமிச்சை ஜூஸ் மக்களே. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிப்பை தடுக்க லெமன் ஜூஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் செல்வதற்கு முன்னாடி லெமன் ஜூஸை நீங்க எடுத்துக்கொள்ளணும். இது உங்களுடைய உடலுக்கு தேவையான நீர் சத்தை முன்னாடியே கொடுக்கும். வெப்ப பக்கவாதம் போன்ற வாய்ப்பையும் இது குறைக்கும். நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக எடுத்துக்கும் போது உங்களுடைய தோள்களில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், சுருக்கங்களை இந்த எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு குறைச்சிடும் மக்களே. வாய் துர்நாற்றத்தை எலுமிச்சை ஜூஸ் போக்கி சீரான சுவாசத்தை
சத்தை உங்களுக்கு தரும். நுரையீரல் தொற்றுகளை கூட எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு குறைக்குதுங்க மக்களே. எலுமிச்சம்பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி சத்து இருக்கு. எலுமிச்சை ஜூஸை பருகுவதால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது உங்களுக்கு தடுக்கப்படுகிறதுங்க மக்களே. உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை இருக்கிறவங்க, நீரிழிவு வியாதியால் அவதிப்படுறவங்க எல்லாருமே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கலாம். வயிற்று வலி, வயிற்று உபுசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி ஆகியவற்றை சரி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பற்ற சாறு இந்த எலுமிச்சை சாறு மக்களே. உயர்ந்த கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் தான். பொட்டாசியம் சத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கு. உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர், ஹை பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கும் போது நலம் பெறலாம். சிறுநீர் அடைப்பு விலகும், உடல் நச்சுக்களை வெளியேற்றும், உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சையால் தான் பெருகும் அப்படின்றத மருத்துவர்களே குறிப்பிடுறாங்க. ஸோ உடலுடைய தற்காப்பு சக்தி அப்படின்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக இருக்கிறதுக்கும் பலமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் குடிக்கலாம். கடல் உப்பை சாப்பிட்டு உடல் உப்பி போன மனிதர்கள் எல்லாமே அவங்களுடைய கட்டழகு மேனியை திரும்ப பெறுவதற்கு எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம். கனிகள்லேயே மதியுக மந்திரி குணத்தை உடையது இந்த எலுமிச்சை ஜூஸ் தான், இந்த எலுமிச்சை கனி தான். எலுமிச்சம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது அல்லது எலுமிச்சம் பழத்தை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிக்கும் போது அது உங்களுக்கு பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சர்ம நோய்களை குணப்படுத்தும், டான்சிலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்க உதவும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உதவும், யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும். எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்க மக்களை. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சம்பழத்துடைய தோல் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளேவின் நம்ம சொல்லக்கூடிய சத்துக்கு இருக்கு. தினமும் நீங்க எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கதிரியக்கத்தை தாக்கி உங்களால் தப்பிக்க முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கையும் எலுமிச்சை தடுக்குதுங்க மக்களே. விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை, இது எல்லாத்திலுமே ஏற்படக்கூடிய களைப்பை நீக்க ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்து அதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு அதோடைய ஜூஸை குடிச்சிடுறது, அல்லது நீங்கள் அதை பிழிஞ்சு சர்க்கரை போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடனடி தெம்பு தரும். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடனே ஃப்ரிஸ்காக ஆக்கிடும், உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போது உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்க மீண்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அது ஏன்னு நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா? அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடாது, அஜீரண பிரச்சனைகள் ஏற்பட்டு தடுக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்கலாம் மீண்டும் எலுமிச்சம்பழ ஜூஸ் குடிக்கும் போது வேற அவங்க ஏதாவது ரொம்ப நேரமாக வந்து லிக்விட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு, அதாவது ரொம்ப நேரமாக எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க அவங்க வந்து. ஸோ அப்போ ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறவங்க திடீர்னு ஒரு சாலிட் ஃபுட்டையோ அல்லது மற்றதை எடுத்துக்க போகும்போது அவங்களுக்கு அஜீரண பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அதை வர தடுக்கிறதுக்காக தான் முன்னாடியே ஒரு லிக்விட் ஃபுட் எடுத்துக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம வந்து சாலிட் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான அஜீரண பிரச்சனையும் ஏற்படாது. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து முடிக்கும் போது சமரசமாக பழம் ஜூஸ் வந்து குடிப்பாங்க. ஸோ அதுவும் எலுமிச்சை பழம் ஜூஸை இம்பார்ட்டண்டாக குடிப்பாங்க. ஸோ அதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். அஜீரண பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்காக தான் உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்க இதை பண்ணுறாங்க. ஸோ இப்படி நிறைய நன்மைகள், மருத்துவ தன்மைகள் எலுமிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கு. இப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சம்பழ ஜூஸ் அப்படின்ற விதத்தில் குடிச்சிங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். எலுமிச்சை ஜூஸை குடிங்க. எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.